மக்களே, எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். கேட்குதா இல்லைன்னு தெரியல. இப்போ நானும் அஜி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வள்ளிமலை முருகர் கோயில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு பார்க்கலாம், அங்கே இருக்க வீடியோஸ்லாம் அங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரைட் பண்ணி பாருங்கள். பஸ் ஏறி உட்காந்த உடனே இயற்கை வாசம் அப்படியே செம்மையாக வீசிட்டே இருந்தது. சரி, அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டோம். எடுத்து முடிச்சோடனே நம்ம ஏன் இந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு வாரம் திருவிழா முடிஞ்சு, தேர் திருவிழா முடிஞ்சு, இப்போ தான் இன்றைக்கி கல்யாணம் முருகருக்கு, அதனால போயிட்டுருக்கோம். ஸோ அது போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சரியான ரஷ்ஷு, எதுவுமே இல்லைன்னா இப்போல்லாம் கொஞ்சம் போகிற வழியே காலியாக இருக்கும். அப்படியே உள்ளே போயிட்டோடனே இந்த தேர் பார்த்துட்டோம். தேர் இதுதான் ஒரு வாரமாக ஊர் சுற்றி வந்த தேர் பார்த்தோன்னே இன்றைக்கி எல்லோரும் பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானை அவங்களுக்கு இன்றைக்கி கல்யாணம் முருகருக்கும், அந்த கல்யாணத்துக்கு பார்க்கறதுக்காக எல்லோரும் சாவெல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. ஒரு துளி இடம் கூட கிடையாது. நிஜமாகவே இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குன்னு நான் இது நினச்சி பார்க்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இத்தனை நாளாக இவ்வளோ ரஷ்ஷாக இருந்துருக்கு இந்த 1 வீக்காக அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த திருமண கூடம் பார்த்துக்குங்க, இந்த மண்டபம் இல்லை, இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். அண்ட் இதுதான் சாமி ஊர்வலமாக வந்துட்டு இருந்துச்சு. அப்போ நம்மளால் பார்க்கவே முடியல. எப்படியோ ஒரு சில டிப்ஸ் மட்டும் நாங்கள் எடுத்துட்டோம், எப்படி வீடியோ எடுத்துட்டோம். ஆனால் இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கெல்லாம் கல்யாணம் பண்ணால் நம்ம சீர்வரிசை எடுத்துகிட்டு வருவாங்களே, தட்டுலாம் பெண் அடிப்புக்கு, அதே மாதிரியே பொண்ணை கூட்டிகிட்டு வர மாதிரியே பாருங்க, ஜாங்கரி, வாழைப்பழம், அல்வா, அப்புறமாட்டுக்கு மாதுளம்பழம், நிறைய பூ எல்லாமே நிறைய இருந்துச்சு. தட்டு வரிசை வச்சு எடுத்துகிட்டு போனாங்க. அப்படியே நம்ம கோயில் உள்ள வந்துட்டோம். லைனுக்கு க்யூவில் நின்றுட்டுருக்கோம். அப்படியே சரியான ரஷ். ஆனால் ரொம்ப தூரம் லைன் போட்டிருந்தாங்க. அப்படியே அந்த லைனில் மூவ் ஆகிட்டு அப்படியே முன்னாடி போயிட்டு நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படியே ஒரு வழியாக பார்த்தோன்னா சாமி பார்த்துட்டோம். இது என்னென்னா, இந்த சாமி நான் பின்னாடி கிளிப்பில் சொல்கிறேன், இது சரியாக கிளியராக தெரியல, அந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அண்டு இந்த சாமி தான் அந்த தேருக்குள்ளே இருந்துச்சு. தேருள்ளே இருந்த சாமி தான் இது. அப்புறம் அந்த சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோடனே அப்படியே ஒரு கடையாக பார்த்துட்டே போனோம். சரியான ரஷ். ஆனால் எதுவுமே வாங்கவே முடியல, அந்தளவுக்கு விலை அதிகமாகவும் இருந்துச்சு. எல்லோரும் இங்கே இப்போ ஒரு சில இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும். ஏன் காலியாக இருக்குதுன்னா, எல்லோரும் அந்த கல்யாணத்தாண்டு உட்காந்துட்டு இருக்காங்களே, அதனால் இந்த கடை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. மற்றபடி நமக்கும் நம்ம தேவையான பொருள் மட்டும் வாங்கிக்கணும். வாங்கும் போதெல்லாம் நம்ம வீடியோவும் எடுக்கலை. ஏன்னா நானும் அஜியும் 2 பேர் மட்டும் போயிருந்ததுனால வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ பொருள் வாங்கிட்டே வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அதனால் வாங்கலை. சாமியினுடைய இதுலேயே இருக்கும். அண்ட் இதுதான் ஃபுல்லாக தேர் பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும். இதுதான் அந்த சாமி. நம்ம போயிட்டு கும்பிட்டோம்ல, அது அப்படியே அங்கே ஒரு கிளிக் ஒன்று எடுத்துக்கிட்டு, ஆனால் ஒன்றுமே தெரியல, சரியான வெயில். அப்படியே ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம ரிட்டன் ஆட்டோவில் வந்துட்டோம். அந்த தச்சிட் மக்களே, இன்னைக்கு பயணம் இன்னைக்கு தான் போயிட்டு முடிச்சோம். நாமளும் வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடியோ பார்த்துட்டே இருங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.